அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த காலை வணக்கம். ஒரு அற்புதமான நேரத்தில் 2500 மேற்பட்ட மாணவ செல்வங்கள் எல்லாம் ஒரே இடத்துல ஒரு புத்துணர்ச்சியோடு வருகின்ற காலங்களை எல்லாம் இன்முகத்தோடு ஒரு பெரிய நம்பிக்கையோடு நீங்கள் எல்லாம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்று காலையில் ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த கல்லூரியில், கொங்கு நாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் 1972, 73 தொடர்ச்சியாக தமிழக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு கல்லூரி. எத்தனையோ ஆயிரம் மாணவ செல்வங்கள் இங்கிருந்து உருவாக்கப்பட்டு சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டு பல துறையில மிகப்பெரிய பொறுப்புகள் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி இது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு தன்னுடைய ஸ்டூடெண்ட் அசோசியேஷனுடைய புதிய உறுப்பினர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்வில் நாம் எல்லோரும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த அசோசியேஷனுடைய உங்கள் அனைவருடைய தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரி சந்தியா அவர்கள், அவரோடு இருக்கக்கூடிய துணை தலைவரிலிருந்து எல்லா பொறுப்புகள் இருக்கக்கூடிய எல்லா அற்புதமான சகோதர சகோதரிகள், மேடையின் மீது நம்மோடு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கல்லூரியினுடைய பிரின்சிபல் மேடம் சங்கீதா அவர்கள், செக்ரட்டரி ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன், முதல்ல இங்கேயே படித்து அதன் பிறகு இங்கே பணியிலிருந்து அதன் பிறகு மறுபடியும் இன்று செயலாளராக தேர்ட் இன்னிங்ஸாக இந்த கல்லூரிக்கு வந்திருக்கக்கூடிய என்னுடைய அருமை அக்கா மேடம் டாக்டர் CA வாசுகி அவர்கள், இந்த கல்லூரியினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய டாக்டர் பரமசிவம் ஐயா அவர்கள், முன்னிருக்கையில் இருக்கக்கூடிய அருமை நண்பர்கள் எல்லோருக்கும், பத்திரிகை நண்பர்கள், மிக முக்கியமாக மாணவ செல்வங்கள், என்னுடைய ஆருயிர் நண்பர் மனோஜ் கிருஷ்ணகுமார் அவர்கள், இந்த கல்லூரியில் பணியில் இருக்கக்கூடிய எல்லா ஆசிரியர் பெருமக்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவ செல்வங்களே, நீங்கள் நினைப்பது மேலே இருந்து எனக்கு கேட்குதுங்க. ஏன்னா உங்களுடைய கண்ணை பார்க்கும் பொழுது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு கேட்கும். இன்னைக்கு மாணவ செல்வங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்ட்ரெஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஏன்னா பல நேரத்தில் இன்னைக்கு மாணவர்களை தான் குற்றவாளிகளாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. நீங்க ஆர்ப்பாட்டம் பண்றீங்க, போராட்டம் பண்றீங்க, நீங்க இப்படி பண்றீங்க, அப்படி பண்றீங்க, யாரு பேச்சையும் கேட்கறது இல்லை, நீங்க சொந்தமா என்ன வேணாலும் செய்றீங்க, கேட்டா ஜென்சின்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு பக்கம். என்னை போன்றவர்கள் ஜென்சி பண்றது கரெக்டு தானே, தப்பா என்ன பண்றாங்க, தெரியாதான பல விஷயங்களை பேசுறாங்க, வேகமாக மாற்றம் வர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அவங்க இல்ல, அவங்க பொறுமையாவே இருக்கிறது இல்ல. கரெக்டுங்க, பொறுமையா இருந்து தான் இத்தனை நாளா நம்ம இந்தியா இங்க வந்திருக்கு. பொறுமை இல்லாம வேகமா இருந்தனாலதான் அமெரிக்கா, இங்கிலாந்து எல்லாம் வேகமா முன்னேறி இருக்காங்க. ஆனால் நம்முடைய மாணவ செல்வங்கள் பொறுமை இல்லாம வேகமாக செயல்பட வேண்டும் என்று நினைப்பதில் எந்த தப்பும் இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதன் நான். 6,50,000 பேர் சிவில் சர்வீஸ் பரீட்சை எழுதுறாங்க, 750 பேர் பாஸ் ஆகிறாங்க. அங்க ஸ்ட்ரெஸ் இருக்கு. உலகத்துல எங்கேயும் கூட ஒரு சீட்டுக்கு 100 பேர் 90 பேர் போட்டு போடக்கூடிய சூழல் எங்கேயும் நான் பார்த்ததில்லை. இந்தியாவில் அது இருக்கு. 750 சிவில் சர்வீஸ் IAS IPS உட்பட இந்தியாவில் இருக்கக்கூடிய உயரிய பொறுப்புக்கு 6,50,000 பேர் நீட்டு பரீட்சை நடக்குது. சராசரியாக 1 லட்சம் சீட்டுக்கு 4.5 லட்சம் பேர் எழுதுறாங்க. TNPSC குரூப் 1 எக்ஸாம் நடக்குது. ஒரு சீட்டு கொடுக்குறாங்கன்னா அதை விட 400 மடங்கு அதிகமா எழுதுறாங்க. அப்ப இந்த மாணவ செல்வங்கள்லாம் எல்லா இடத்துலயும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சீட்டு கம்மியா இருக்கு, கஷ்டப்பட்டு படிக்கிறோம், இந்த ஆண்டு வாய்ப்பில்லை, மறுபடியும் அடுத்த ஆண்டு படிக்கிறோம், வாய்ப்பில்லை, அடுத்த ஆண்டு படிக்கிறோம், வாய்ப்பில்லை. அப்ப நாங்க எல்லோருமே சோர்வடைந்து விடுகின்றோம் என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தலைமுறையினுடைய மாணவ செல்வங்களுடைய உள்ள குமுறலாக இருக்கு. அதை நாங்க கேட்கிறோம். மேடையிலிருந்து நீங்க எல்லாம் எந்திரிச்சு நின்று அமைதியாக, ஆர்ப்பாட்டம் எதுவுமே இல்லாம நீங்கள் நினைப்பது மேடையில் எல்லோருக்குமே கேட்குது. எந்த தவறும் இல்லை, நினைக்கிறது எந்த தவறுமே இல்லை. இன்னைக்கு ஸ்விக்கி, சொமேட்டோ, இன்ஸ்டாமார்ட், இந்த கிக் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சொந்தங்கள் எல்லாம் வெயில்ல, மழையில, இந்தியாவில் எத்தனை லட்சம் பேர் வேலை பார்க்கறாங்கன்னு யாராவது சொல்ல முடியுங்களா? நீங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுடைய உள்ளத்திற்கு நான் கேட்கிறேன். இந்தியாவில் 80 லட்சம் பேர் இன்னைக்கு ஸ்விக்கி, சொமேட்டோ, இன்ஸ்டாமார்ட்ல இருந்து ஒரு டெலிவரியிலிருந்து இன்னைக்கு 80 லட்சம் பேர் கிக் ஒர்க்கர்ஸாக இந்தியாவில் பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். மத்திய அரசினுடைய நித்தி ஆயோக் என்ன சொல்றாங்கன்னா, 2031 முடியும் பொழுது 2,50,00,000 இந்த எண்ணிக்கை உயர இருக்கிறது. அதையும் நாம கவனிக்கிறோம், கேட்கிறோம், உங்க உள்ளல் குமுறுகளை புரிந்து கொண்டுகின்றோம். ஒரு ஸ்விக்கியில, ஜொமேட்டோல வேலை செய்வது எந்த விதத்திலும் தவறு கிடையாது. ஹானஸ்ட் லேபர், கஷ்டப்பட்டு
மழையில வெயில்ல அன்வான்ட் ஹவர்ஸ்ல இன்னைக்கு பல சகோதரிகளை பார்க்குற சமீபத்தில் ஹைதராபாத்தில் நான் ஸ்விக்கி ஆர்டர் பண்ணேன், ஜொமேட்டோ ஆர்டர் பண்ணியிருக்கேன். வேலை ஊரில் எனக்கு டெலிவரி கொடுத்தது ஒரு சகோதரி. எத்தனை மணிக்கு கொடுத்தாங்கன்னா நைட்டு 9:45 டெலிவரி கொடுத்தாங்க. ஒரு பைக்கில் வந்து டெலிவரி கொடுத்துட்டு போகிறாங்க. இன்னைக்கு எல்லா இடத்திலும் நம்முடைய சகோதரிகள் உடைத்து எல்லா இடத்திலும் இருக்கிறாங்க. எந்த விதத்திலும் அது தவறான ஒரு வேலை கிடையாது, சரியான வேலை தான். ஆனால் அதில் 33% பேர் கிராஜுவேட்ஸ் என்பது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த 80 லட்சம் பேர் டெலிவரி பண்ணக்கூடிய அந்த வேலையில் 33% பேர் கிராஜுவேட்ஸா இருக்கிறாங்க. பரீட்சை எழுதுறாங்க, கிடைக்கல. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க, கிடைக்கல. சிவில் சர்வீஸ் போகணும்னு நினைக்கிறாங்க, வாய்ப்பு தாமதமாக உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அதனாலதான் அண்மை சொந்தங்களே, நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ரொம்ப ஒரு காம்படிட்டிவான சூழல்ல நீங்க இன்னைக்கு இந்தியாவில் மாணவர்களா இருக்கிறீங்க. Too few jobs, the demand is too high. வேலைகள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு குறைய ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் நீங்க இன்னைக்கு அந்த வேலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றீர்கள். வாய்ப்புகள் பல இடத்துல உங்களுக்கு மறுக்கப்படுகிறது. மத்திய அரசினுடைய பணியிடங்கள் குறைவா இருக்கு. நான் சிவில் சர்வீஸ் எழுதுற பொழுது கிட்டத்தட்ட 2010 எவ்வளவு வேகன்சி இருந்துச்சோ இன்னைக்கும் அவ்வளவு வேகன்சி தான். 16 ஆண்டுகள் கழித்தும் நான் எழுதும் போது இருந்த அதே வேகன்சி தான் இன்னைக்கும். ஆனா அன்னைக்கு இருந்த மக்கள் தொகை யூத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகைக்கும் பெரிய அளவுல முன்னேற்றம் இருக்கு. இதை சொல்லித்தான் நான் ஸ்பீச் ஆரம்பிக்கிறேன். நீங்க நினைச்சு ஒரு சீஃப் கெஸ்ட் அண்ணனை கூப்பிட்டுருக்காங்க, அட்வைஸ் மலையா பொழிய ஆரம்பிப்பாரு, அரை மணி நேரம் அட்வைஸை மட்டும் நான் கேட்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், உங்களுடைய காதை திறக்க வேண்டும், உங்களோடு நான் இருக்கின்றேன் என்று சொல்வதற்காக மட்டும்தான் என்னுடைய உரை அந்த மாதிரி நான் ஆரம்பிக்கிறேன். அதனால் நம்ம எல்லோரும் சேர்ந்து இதுல பயணம் செய்வோம், எல்லோரும் சேர்ந்து இந்த பிரச்சனைகளை சமாளிப்போம், எல்லோரும் சேர்ந்து இதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிப்போம், எல்லோரும் சேர்ந்து உங்களுடைய கனவுகள் எப்படி இருக்கோ அதற்கான ஒரு இந்தியாவை உருவாக்குவதற்கு உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்போம் என்று சொல்வதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கின்றேன். அருமை சொந்தங்கள், இந்த கல்லூரி ஒரு சாதாரணமான கல்லூரி இல்லைங்க. 1973 இருந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளை தாண்டி 56 ஆண்டுகள் தமிழகத்தில் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி. ஆறுச்சாமி ஐயா அவர்கள் ஆரம்பத்தில் 1973 94 வரை இந்த கல்லூரியினுடைய பிரின்சிபலாக பணியாற்றினாங்க. அதன் பிறகு 10 ஆண்டுகள் இந்த கல்லூரியினுடைய செயலாளராக பணியாற்றினாங்க. அதன் பிறகு 2021 வரை இந்த கல்லூரியினுடைய தலைவராக பணியாற்றினாங்க. அவர் வாழ்ந்த 92 93 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் இந்த கல்லூரிக்கு மட்டுமே ஒரு தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருப்பது எத்தனை கல்லூரியில சொல்ல முடியும் தெரியல, ஆனா இந்த கல்லூரியில் அதை சொல்ல முடியும். அதனால் இந்த நேரத்தில் மறைந்த ஐயா ஆறுச்சாமி அவர்களுடைய கனவு, பெரிய கனவு, அந்த கனவையெல்லாம் நீங்க நனவாக்கிட்டு இருக்கிறீங்க. அது நனவாக வேண்டும் என்ற நேரத்தில் நான் ஆண்டவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய 6 மாணவர்கள் மட்டும் உங்க தலைவர்கள் கிடையாது. இந்த 6 மாணவர்கள் உங்களுடைய பிரதிநிதிகள். நீங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த கல்லூரியில சிஸ்டம் வச்சிருக்காங்க, நாமினேஷன் கம் செலெக்ஷன். நீங்க தலைவர்களாக வர வேண்டும் என்றால் படிச்சிருக்கணும், இந்த குவாலிட்டி இருக்கணும், இந்த கிரைட்டீரியா இருக்கணும். அது எல்லா கல்லூரியிலையுமே, ஏன் தேர்தல் நடத்தக்கூடிய விதியில கூட அதை பின்பற்றணும். அதன் பிறகு அந்த எலிஜிபிள் கேண்டிடேட் உங்க முன்னாடி நிக்கிறாங்க, நீங்கள் எல்லாம் வாக்கு செலுத்தி அதன் பிறகு இந்த 6 பேருக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. அதுல ரொம்ப சந்தோஷமான விஷயம், ஒரு சகோதரி சந்தியா அவர்கள் இந்த கல்லூரியினுடைய அரசு மருத்துவ கல்லூரி இருக்கு, 11 அரசு இன்ஜினியரிங் கல்லூரி இருக்கு, 22 அரசு பல்கலைக்கழகம் இருக்கு, 8 தனியார் பல்கலைக்கழகம் இருக்கு. எத்தனை இடத்துல மாணவ செல்வங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து தேர்தல் முறையில தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறான்னு கேட்டீங்கன்னா 0. எங்கேயுமே ஒரு கல்லூரியில முறைப்படி ஒரு மாணவ செல்வங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அங்கே ஒரு தேர்தல் நடத்தி அதுல விருப்பமும் இருக்கலாம். மிக மிக நேர்மையான ஒரு தலைவர் கர்மவீரர் காமராஜர் ஐயா. 1954 இருந்து 1963 வரை நம்முடைய முதலமைச்சராக இருந்தார். 67 தேர்தலில் அவர் தோற்கடிச்சாங்க. அவரை தோற்கடித்தது யாருன்னா, ஒரு 25 வயது இருக்கக்கூடிய பி ஸ்ரீனிவாசன் என்கின்ற ஒரு கல்லூரியிலிருந்து வெளியே வந்த ஒரு மாணவன். காமராஜர் ஐயா தோற்கடிக்கப்பட்டது சரியான்னு கேட்டீங்கன்னா சரியில்லைதான். ஆனா பி ஸ்ரீனிவாசன் அவர்கள் எந்த தப்பும் பண்ணல. அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. கல்லூரி தேர்தலில் தலைவராக இருந்த ஒரு தம்பி வெளியே வந்தாரு, அரசியல் வாய்ப்பு கிடைத்தது. அதுவும் காமராஜர் ஐயாவை எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு வாய்ப்பு. அந்த தேர்தலில் பி ஸ்ரீனிவாசன் அவர்கள் காமராஜர் ஐயாவை தோற்கடிச்சாங்க. ஆனா காமராஜர் ஐயா தோற்கடிக்கப்பட்டிருந்தாலும் கூட தமிழகத்தில் மூளை முடுக்கெல்லாம் காமராஜர் ஐயாவை தெரியும். ஆனா எத்தனை நண்பர்களுக்கு பி ஸ்ரீனிவாசன் அவர்களை தெரியும் என்பதும் ஒரு கேள்விக்குறிதான். இருந்தும் இந்த கருத்தை நான் ஏன் வைக்கிறேன்னா,
கல்லூரியில ஆரோக்கியமான ஒரு அரசியலை கொண்டு வருவது ஒரு கல்லூரி நிர்வாகத்தினுடைய கடமை என்பதை நான் முழுமையாக உணர்ந்திருக்கின்றேன். காரணம், இன்னைக்கு மாணவர்கள்னா ரெசிஸ்டன்ஸ் ஃபார் சேஞ்ச் அப்படின்னு பார்ப்பதை விட மாணவர்கள் எல்லாம் கண்டிப்பா ஃபோஸ்டரிங் டயலாக், பேசுவதற்கு ஒரு வாய்ப்பாகத்தான் இது போன்ற அசோசியேஷனை பார்க்கணும். அதனால் அருமை சொந்தங்களே, ஒரு நல்ல ஒரு தலைமை உங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு அந்த பேட்ச் கொடுக்கும்போது நான் கேட்டேன், நீங்க என்ன பண்றீங்க? ஒரு சகோதரி சொன்னாங்க, என்னுடைய அம்மா இன்னைக்கு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக வேலை பார்க்கறாங்க. ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளினுடைய மகள் நான். இந்த சமுதாயத்தில் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து ஒரு காக்கி உடையை உடுத்தி கடுமையாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு அதிகாரியினுடைய மகள் இங்க இன்னைக்கு நம்முடைய தலைவராக நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. இன்னொருத்தர் கேட்டேன், நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு. நான் கிரிக்கெட் ஆடுறேன், செகண்ட் டிவிஷன் லீக் நான் கோயம்புத்தூருக்கு ஆடிக்கொண்டிருக்கின்றேன். அவரை நீங்க உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரியாக நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. இன்னொரு மாணவர்கிட்ட கேட்டேன், உங்களுடைய சிறப்புத்தன்மை என்ன அப்படின்னு. என்னுடைய சிறப்புத்தன்மை, நான் கவிஞன், ஒரு புக் எழுதியிருக்கேன், புக்கை கூட உங்களுக்கு இன்னைக்கு நான் கொடுக்கிறேன். அதனால எனக்கு பல சிறப்புத்தன்மைகள் இருந்தாலும் கூட உங்களுக்கு எல்லாம் சர்வ் பண்ணுவது எனக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொன்னார். அவரும் நம்மோடு இருக்கிறான். இன்னும் 3 பேர் அகாடமிக்கலி ஹைலி குவாலிஃபைடு. அவங்க சந்தியாவாக இருக்கட்டும், துணைத் தலைவராக இருக்கட்டும், 3 பேருமே அகாடமிக்கலி ஹைலி குவாலிஃபைடாக இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் சந்தி அவர்கள் ஆரம்பித்து, துணைத் தலைவர் ஆரம்பித்து, இன்னும் 3 பேருமே அகாடமிக்ல பெரும் சாதனை செய்திருக்கக்கூடிய 3 பேர் இங்க இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷன். எல்லோரும் இருக்கிறாங்க. படிக்கிற குழந்தைங்க இருக்கிறாங்க, விளையாடுற குழந்தைங்க இருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு ஒரு குடும்ப சூழ்நிலையில அவருடைய அம்மா சர்வீஸ்க்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு குழந்தை இருக்கிறாங்க. எல்லோரும் இருக்கக்கூடிய ஒரு காம்போசிட்டான ஒரு டீமாக நான் பார்க்கிறேன். அதனால் நீங்கள் அடுத்த சில மாதங்கள், ஆண்டுகள் இவர்களோடு நம்ம நெருங்கி நீங்கள் பழகி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த கல்லூரிக்கு கொண்டு வரணும், நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வதும் என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன். அருமை மாணவ செல்வங்களே, ஹார்வர்டு பல்கலைக்கழகம். ஹார்வர்டு பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா 1873 அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு நியூஸ் பேப்பர் ஆரம்பிக்கிறாங்க. 1873 எதற்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா, அமெரிக்காவில் அப்பதான் சிவில் வார் நடந்து முடிஞ்சிருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பர் உள்ளபடியே சில விஷயத்தை சரியாக சொல்வதில்லை என்கின்ற கோபம். இங்க இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், நான் பேசுவதை தப்பா நீங்க நினைச்சு கூடாது. அப்ப ஹார்வர்டு மாணவ செல்வங்கள் 1873 ஹார்வர்டு கிரிம்சன் என்கின்ற பத்திரிகை ஆரம்பிக்கிறாங்க. அந்த பத்திரிகையில 12 துறை ஆரம்பிக்கிறாங்க. 12 துறையை உள்ள கொண்டு வர்றாங்க. நீங்க வேலை படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இந்த பத்திரிகையை நடத்துங்க அப்படின்னு. இன்னைக்கு அந்த ஹார்வர்டு கிரிம்சன்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒருவர் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக வேர்ல்டு வார் 2 பொழுது பணியாற்றினாரு, பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். அதே அந்த ஹார்வர்ட் கிரிம்சன் பத்திரிகையிலிருந்து வந்த ஒரு மாணவர் ஜான் எஃப் கென்னடி அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக பணியாற்றினார். அந்த பத்திரிகையிலிருந்து வந்த எண்ணற்ற மாணவர்கள் புலிட்சர் பிரைஸ் என்பது பத்திரிகையில மிக உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு பரிசு. 40 மாணவர்கள் அந்த ஒரு பத்திரிகை துறையிலிருந்து ஸ்டூடெண்ட் நியூஸ் பேப்பர்ல 40 மாணவர்கள் புலிட்சர் பிரைஸ் வாங்கியிருக்கிறாங்க. நியூயார்க் டைம்ஸ் தலைவராக இருக்கக்கூடிய ஜோசப் கான் அந்த ஒரு பத்திரிகையிலிருந்து வந்திருக்காங்க. அதனால மாணவ செல்வங்கள் உங்களுடைய கல்லூரி வாழ்க்கையை முறையாக பயன்படுத்தி கொண்டால், இங்க இருக்கக்கூடிய கிளப்பை முறையாக பயன்படுத்தினீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ அதில் நீங்கள் முழுமையாக உங்களை அர்ப்பணித்து ஒரு ஸ்டூடெண்ட் நியூஸ் பேப்பர் கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இல்லை அப்படின்னா அதை மேபி இந்த டீம் ஆரம்பிக்கலாம் மேனேஜ்மெண்ட்டினுடைய பர்மிஷனோடு. அது இனிஷியலி வீக்லி நியூஸ் பேப்பரா வரலாம், டெய்லி நியூஸ் பேப்பரா வரலாம், களத்துக்கு போகலாம், மக்களை பேசலாம், அது நீங்க மக்களுக்கு ஆன்லைன்ல கொடுக்கலாம். அதுல பல விஷயங்கள் கத்துக்குவீங்க. நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம் வரும்பொழுது நம்முடைய குழந்தைகளை பார்த்தோம். எல்லாமே ஆல் லேடி என்சிசி இன்னைக்கு பார்த்தேன். நேஷனல் என்சிசி இன்னைக்கு நான் பார்த்தது ஆல் லேடி என்சிசி பார்த்தேன். அப்ப மேடம் வாசுகி அவங்க சொன்னாங்க, நம்ம கல்லூரியினுடைய சிறப்பம்சம் ஒரு ஆண்டும் கூட இரண்டு குழந்தைகள் இங்கிருந்து டெல்லியில நடக்கக்கூடிய ரிபப்ளிக் பரேடுக்கு ஒருவரோ இருவரோ கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல இருந்து போவாங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அந்த மாணவ செல்வங்கள் இங்க ஒரு 19, 20, 21 வயசுல அந்த உடையை உடுத்தி அந்த ட்ரைனிங்குள்ள நீங்க உங்களை அர்ப்பணித்து அந்த வெப்பனை ஹேண்டில் பண்ண செய்து ஒரு டீம் ஒர்க்ல ஒரு லீடர் சொல்லக்கூடிய கமாண்டை ஒபே பண்ணக்கூடிய தன்மை, அதே நேரத்தில் ஒரு டீம் ஸ்பிரிட்டோட ஒரு என்சிசி இருக்குன்னா இந்த மாணவ செல்வங்கள் வாழ்க்கையில எங்கே சென்றாலும் கூட அவங்க சக்சஸ்ஃபுல்லாக மட்டும்தான் இருப்பாங்க. காரணம், வாழ்க்கைக்கு தேவையான பாடமெல்லாம் என்சிசியில கிடைக்குது. அதே போல நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம் இந்த கல்லூரியில் இருக்கு. ஒரு சின்ன விஷயம், ஒரு ஜாய் ஆஃப் டூயிங் சம்திங்,
ஒரு குப்பை எடுக்கிறீங்க, ஒரு குளத்தை சுத்தம் பண்றீங்க, ஒரு ரத்தத்தை நீங்க தானம் பண்றீங்க, எதை செய்தாலும் கூட ஒரு NSS மூலமாக செய்யும் பொழுது உங்களை தாண்டி இந்த உலகம் இருக்கிறது என்கின்ற பெரிய கருத்து மாணவ செல்வமாக உங்களுக்கு வருது. அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் உங்களுடைய கிளப்பை முறையாக பயன்படுத்துங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் too few jobs but too many people அப்படின்னு. ஆனா நீங்க லீடரா மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. எனக்கு வேலை வேண்டும் வேலை வேண்டும் வேலை வேண்டும் என்று வேலை தேடுபவராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை. ஆனா கல்லூரியிலிருந்து வெளியே வரும் பொழுது நான் ஒரு தலைவன், நான் ஒரு தலைவி அப்படிங்கிற ஆட்டிடியூட்ல ஸ்கில் செட்டோடு வரும் பொழுது நீங்க லைஃப்ல என்ன வேண்டுமானாலும் சாதனை செய்து பிழைத்துக் கொள்ளலாம். கம்பெனி ஆரம்பிக்கலாம், பாலிடிக்ஸ் வரலாம், NGO-க்குள்ள போலாம், ஒரு நிறுவனத்துல பணியும் புரியலாம். அங்கே உங்களுடைய தலைமை பண்பு பிரகாசமாக ஜொலிக்கும் பொழுது வேகமாக அந்த நிறுவனத்துல மேல வருவீங்க. டீச்சர்ஸா போலாம், ப்ரொஃபசர்ஸா போலாம், எத்தனையோ விஷயங்கள் உங்கள் முன்னால் இருக்கு. அதனால் நீங்க ஒரு வேலையை தேடணும் 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 அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து வெளியே வந்து இந்த கல்லூரி வாழ்க்கையில நாம் தலைவர்களாக மாற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நீங்கள் வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன். தலைவர்களா நீங்க வரணும். அதற்கு ஒரு நாளையும் பயன்படுத்தணும், ஒரு கிளப்பையும் பயன்படுத்தணும். கல்லூரியில் நீங்கள் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட், அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனல் கோர்சஸ். இன்னைக்கு AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு ஃபவுண்டேஷனல் கோர்சஸ்க்கான டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. பாட்டனி வேணும், ஜுவாலஜி வேணும், பிசிக்ஸ் வேணும், கெமிஸ்ட்ரி வேணும், எல்லாமே பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் வேணும். ஹார்டு கோர் படித்திருக்கக்கூடிய மாணவர்கள் இன்னைக்கு ஃபவுண்டேஷன் கோர்சஸை கம்பெனிஸ் எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா நீ கோடிங் எல்லாம் AI எழுதிருது. அதனால எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த ஆண்டு டேட்டாவை பார்க்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் சங்கடமாகத்தான் இருந்துச்சு. தமிழ்நாட்டில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அரசு கல்லூரி, அது நடக்கக்கூடிய கவுன்சிலிங்ல 1,26,959 சீட் இருக்குதுங்க. ஆனா ஃபில் ஆனது 83,277. அரசு கல்லூரியில இந்த ஆண்டு தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்துல மிக குறைவான எண்ணிக்கை மட்டும்தான் ஃபில் ஆயிருக்கு. 65.6% தான் இன்னைக்கு தமிழக அரசினுடைய போர்ட்டல்ல பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜினுடைய ஃபில்லிங் இருக்கு. ஆனா இதே போன ஆண்டு 78% ஆயிருந்தது, 13% அதிகம். அப்ப ஏதோ ஒரு காரணத்திற்கு இந்த ஆண்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுடைய சேர்க்கை குறைந்திருக்கிறது. ஆனா எனக்கு ரொம்ப ஏன் ஆச்சரியமா இருக்குன்னா, இது அதிகமாக இருக்க வேண்டும் என்று நான் நம்புகின்றேன். காரணம், இன்னைக்கு ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் படிச்சவங்க வேணும். ஃபவுண்டேஷனல் கோர்ஸ், பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், ஃபவுண்டேஷனல் கோர்சஸ் இன்னைக்கு கம்பெனிஸ் எல்லாம் தொலையிட்டு இருக்காங்க. அதனால் இந்த கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட்ல இருக்கீங்க, சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல இருக்கீங்க, ஃபவுண்டேஷனல் கோர்சஸ்ல இருக்கீங்க, ஹியூமனிட்டிஸ்ல இருக்கீங்க. தமிழகத்துல ஒரு ஆண்டு மட்டுமே ஆர்ட்ஸ் சயின்ஸ்ல அரசு, தனியார், அண்டர் கிராஜுவேஷன், மாஸ்டர்ஸ் இன் கிராஜுவேஷன், பிஜி, போஸ்ட் கிராஜுவேஷன், இதெல்லாம் சேர்ந்து 2,40,000 பேர் வெளியே வர்றீங்க. 2,40,000 பீப்புள் தமிழ்நாட்டில் வெளியே வர்றீங்க. இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா 2,56,366 பேருக்கு சீட் இருக்கு. அதுவும் 80% தான் ஃபில் ஆகுது. ஒரு 2,10,000 பேர் வெளியே வர்றாங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து 4.5 லட்சம், ரிமைனிங் 3 லட்சம் மற்ற எல்லா கோர்ஸும் சேர்ந்து. தமிழகத்தில் ஒரு ஆண்டுக்கு 7.5 லட்சம் மாணவர்கள் கல்லூரி முடித்து விட்டு வெளியே வர்றீங்க. 7.5 lakhs, 7.5 லட்சம் மாணவர்கள் கல்லூரி முடிச்சுட்டு வெளியே வர்றீங்க. ஆர்ட்ஸ், சயின்ஸ், இன்ஜினியரிங் மற்ற எல்லா கோர்ஸும் சேர்ந்து. அந்த 7.5 லட்சம் பேர்த்துல எத்தனை பேர் தலைவராக வர்றீங்க அப்படிங்கறதா என்னுடைய கேள்வி. எத்தனை பேர்? 7.5 லட்சம் பேரும் வேலை வேணும். எனக்கு தெரிஞ்சு 7.5 லட்சம் பேருக்கு வேலை இல்லைங்க, அதான் உண்மை. அவங்க எல்லா வேலையும் செய்யறாங்க, விவசாயம் பண்றாங்க, ஸ்விக்கி ஜொமேட்டோ டெலிவரி பார்க்கறாங்க, மறுபடியும் ஹையர் எஜுகேஷன் போறாங்க. ஆனா 7.5 லட்சம் பேர் தலைவர்களாக நான் வரணுங்கிற முடிவுல வெளியே வந்தீங்கன்னா 7.5 லட்சம் பேருக்கு வேலை இருக்கு. இந்த சமுதாயத்துல 7.5 லட்சம் பேருக்கு தலைவர்களுக்கு வேலை இருக்கு. நமக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. முதல் தலைமுறை பட்டதாரிகள் நம்ம வந்துட்டோம். ஆனா எத்தனையோ குழந்தைகளுக்கு வாய்ப்பு இல்லை, அவங்க கல்லூரி கூட சேர முடியல. தமிழகத்துல பாத்தீங்கன்னா 12வது படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் 48% தான் கல்லூரிக்கு வர்றாங்க. 52% கல்லூரிக்கு வரல, ஸ்கூல்லயே நின்னுக்கிறாங்க. நீங்கெல்லாம் பிரிவிலேஜ், நாமெல்லாம் பிரிவிலேஜ். அப்பா அம்மா நமக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, நீங்க படிச்சீங்க, கஷ்டப்பட்டு இங்க வந்தீங்க. ஆனா இன்னும் பாதி பேர் கல்லூரிக்கு அவங்களால வர முடியல. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேட் தமிழகத்துல 48% தான் இருக்கு. இத கொச்சியில என்ன நினைச்சாங்கன்னா, நாம மென்டார் பண்ணுவோம், நாம கல்லூரியில படிக்கக்கூடிய நாம ஸ்கூலுக்கு போவோம், வீக்கெண்டு போவோம், குழந்தைங்க 11th 12th மென்டார் பண்ணுவோம், கல்லூரி கூட்டிட்டு வருவோம்.
அவங்க 2006 ஆரம்பித்த இனிஷியேட்டிவ் தான் மேட்னு ஆரம்பிச்சாங்க, மேக் அ டிஃபரன்ஸ். MAD கொச்சியில உங்களை போன்ற மாணவ செல்வங்கள் 2006 மேக் அ டிஃபரன்ஸ் MAD ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அது பாத்தீங்கன்னா 20 சிட்டியில வேலை பார்க்கறாங்க, 3000 வாலண்டியர்ஸ் இருக்காங்க, 3500 குழந்தைகள் இன்னைக்கு அவங்க லாங் டர்ம் மென்டரிங் பண்ணி அவங்கள உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. இதே போல கோயம்புத்தூர்ல இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்கள் 2014 நோ ஃபுட் வேஸ்ட். கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் கல்யாண மண்டபம், ஃபங்க்ஷன்ஸ், ஹோட்டல்ஸ், நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அவ்வளவு உணவு வேஸ்ட் ஆகுது. அதை 2014 நோ ஃபுட் வேஸ்ட்னு ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 40,000 மீல்ஸ் அவங்க ஹேண்டில் பண்ணி யாருக்கு உணவு இல்லையோ, உணவு எக்ஸஸா இருக்கிற கூட்டிட்டு போறாங்க. இதுவும் கல்லூரியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நல்ல விஷயம். IIT டெல்லியினுடைய நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம் 2010 அவங்க தான் இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் பிளட் டோனர் நெட்வொர்க்கை உருவாக்குனாங்க. கிட்டத்தட்ட 10 சிட்டியில் அவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. 1700 கேம்புக்கு மேல் நடத்தி இருக்கிறாங்க. 1,00,000 யூனிட் IIT டெல்லியினுடைய மாணவ செல்வங்கள் எடுத்திருக்கிறாங்க. அதுபோல நீங்களும் சரித்திரத்தில் நிலைத்து நிற்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். This is all leadership. இது எல்லாம் லீடர்ஷிப். கல்லூரியிலிருந்து நீங்கள் ஆரம்பித்து செய்யக்கூடிய இந்த ஒரு நிகழ்வும் உங்களுக்கு தலைமை பண்புக்கு தேவையான ஸ்கில்ஸ் அது கற்றுக் கொடுக்குது. அதனால் நீங்க நிச்சயமாக இங்க இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட், ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் டீம், நீங்க ரொம்ப இன்னோவேட்டிவா யோசிச்சு இங்க இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு லீடர்ஷிப் கொடுப்பது உங்களுடைய கடமை. அவர்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். வாசுகி மேடம் அவர்கள் பேசும்பொழுது 3 விஷயத்தை சொன்னாங்க. ஒன்று, நாம ட்ரக்ஸ் பக்கம் போக வேண்டாம் அப்படின்னு. இது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயங்க. இன்னைக்கு ட்ரக்ஸ்ங்கிறது எல்லா பக்கமே புழங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன்ல பெட்ரோல் இருக்கிற மாதிரி எத்தனையோ கடையில ட்ரக்ஸ் இருக்கிறத நான் பார்க்கிறேன். விற்கிறவங்க தப்பு பண்றாங்களா, வாங்குறவங்க தப்பு பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா, நான் எப்பொழுதுமே சொல்வது விற்கிறவங்க தான் தப்பு பண்றாங்க, வாங்குறவங்க தப்பு பண்ணலின்னு தான் எப்பவுமே நான் சொல்லுவேன். காரணம், ஏதோ ஒன்று அவர்களை வாங்குவதற்கு தூண்டுது. டிப்ரெஷன், லவ் ஃபெயிலியர், எக்ஸாம் ஃபெயிலியர், வேலை வாய்ப்பு இல்லை, வீட்டில் பிரச்சனை, நான் எங்கேயாச்சும் எதையாச்சும் தேடி போகணும். இதையெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது இது எதுவும் உங்களுக்கு நடக்காதே, எப்படி டிப்ரெஷன் வரும்? 4 பேத்துக்கு நீங்க கல்லூரியிலிருந்து நல்லது செய்யும் பொழுது எப்படி டிப்ரெஷன் வரும்? கல்லூரியில் ஏதோ ஒரு கிளப்ல ஆக்டிவா நீங்க இருக்கும்பொழுது எப்படி டிப்ரெஷன் வரும்? கல்லூரியில் நீங்கள் தலைவராக உருவாக்குவதற்கு ஒரு நாளையும் பயன்படுத்தும் பொழுது எப்படி டிப்ரெஷன் வரும்? அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள், ட்ரக்கை ஒழிக்கணும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நிறைய கல்லூரியில் நான் பார்க்கிறேன், ட்ரக்கை ஒழிக்கணும் ட்ரக்கை ஒழிக்கணும் ட்ரக்கை ஒழிக்கணும்னு பேசுறாங்க. ஆனா கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வித்தியாசமான ஒரு கல்லூரி. ட்ரக்கை ஒழிக்கணும் என்று பேசுவதை விட எது அவங்கள ட்ரக்கை நோக்கி தூண்டுதோ அதை ஒழிப்பதற்கான முயற்சி இந்த கல்லூரியில் நீங்கள் எடுக்க வேண்டும் என்ற அன்போடு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுவும் கூட மேடையில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அந்த பொறுப்பு இருக்கு. ட்ரக்கை எடுப்பதற்கு எது தூண்டுதோ